கிலோமீட்டர் லைஃப் கம்மி தான். இல்லை எத்தனை அதாவது லைஃப் கம்மினா எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆகும்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஒரு 10க்குள்ளே ஓடணும். 10 மேக்ஸிமம் ஒரு 10க்குள்ளே ஓடணும். 10 விற்கும்போது 20 ஓடும்னு சொல்லிவிட்டு இப்போ இன்சூரன்ஸ் வரும்போது நீங்கள் வந்து 10 தான் ஓடும். ஒரு இல்லை சிம்பிள் ரேடியல் வந்து லைஃப் கம்மி தான் எனக்கு தெரியும். ரெண்டும் ஒரே டைமில் தான் இங்கே தான் மாற்றினேன். இது ஓடி ரெண்டும் ஒரே தான் ஓடி இருக்கு. இது தனியாக அது தனியாக எப்படி பிரதர் ஓடும்? ஸோ காய்ஸ் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா என்னோடய டயருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போயிட்டுருக்கோம். நான் ஆக்சுவலாக 2 to 3 months அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க எந்த அளவுக்கு என்னை இழுத்து அடித்தாங்கன்றது போய் தான் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க சர்வையர் வந்திருக்காங்க. ஐ மீன் இன்சூரன்ஸ் சர்வையர் வந்திருக்காங்க டயரை பார்த்துட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் திங் வந்து நம்ம வீடியோ வந்து இனிமேல் வாரத்துக்கு 1 தான் வரும். ஸோ அதனால் வந்து ரெகுலராக வந்து வீக்லி 2 ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா வீக்லி வந்து 2 வீடியோஸ் போடுற மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் இப்போ அது அப்படியே மாறி வீக்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. தெரியல இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி. பட் வீடியோ ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வரும், அதை நம்பலாம். ஸோ மறக்காமல் புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து போடுற வீடியோஸ் வந்து சேரும். ஸோ கண்டென்ட் உள்ள போயிடுவோம். ஆக்சுவலாக டயர் வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய டயர் எந்த அளவுக்கு கண்டிஷன் ஆகிருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போது நான் வீட்டுக்கிட்ட தான் மாற்றிருந்தேன். மிச்சிலே நான் டீலர்கிட்ட தான் அதை எடுத்திருந்தேன். இப்போ அதை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ டேரெக்டாக நம்ம அங்கே போயிட்டு என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். வாங்க போகலாம். இதுதான் இதில் பாருங்கள், ஒரு ஷேப்பே இல்லாமல் அது இஷ்டத்துக்குன்னு. எப்போ எடுத்தீங்க டயர் எடுத்து கரெக்டாக வந்து ஒரு 1 year இருக்கும். சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு மொத்தமாக சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்கு. நான் எப்போவுமே வந்து எல்லா சர்வீஸுமே வந்து இதில் விடுறேன். உங்களுக்கு இது மாதிரி நான் எடுத்து நான் அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி எடுத்து அது மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி தேஞ்சிச்சு அப்படின்னா சஸ்பென்ஷன் இல்லை பிரதர், சிம்பிள். நான் வந்து எல்லா சர்வீஸுமே வந்து இதில் தான் விட்டுட்ருக்கேன். எங்கள் ஷோரூமில் தான் விட்டுட்ருக்கேன். ஒன்று இந்த வீல் டிஸ்கில் இங்கே ஏதாவது ஒரு புஷ்ஷு போயிருந்தால் கூட கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். வண்டியோட தெரியும். ஓகே இல்லை சிம்பிள். நீங்கள் தான் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். எல்லாமே நீங்கள் தான் சொல்கிறீங்க. இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தானே, நானே அது பண்ணலை இல்லையா? அது உங்களோட சைடில் தெரிஞ்சு டிஃபெக்ட்ங்கிறது நீங்கள் டயர் எடுத்து 2வது ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிடும். ஃபிட்டிங் ஆகாது பீடிங்கில். பிரதர் நீங்கள் பேசும்போது ஒரு பேசுகிறீங்க, இப்போ வந்து ஒரு மாதிரி பேசுகிறீங்க. அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டேவும் மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட்டு டேவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். டயர் ஃபஸ்ட் நாளே உங்களுக்கு இல்லை டயர் ஃபஸ்ட்னா அன்னியனாவே தெரிஞ்சாவே நான் சொன்னது கடைக்காரங்க கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க. இல்லை நான் சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் சரி என் கூட வாங்க, வண்டி அப்படியே ஷோரூம் எடுத்துகிட்டு போகலாம். வண்டியில் என் கூட வாங்க, வண்டி அப்படியே இந்த சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எந்த ஒரு கிளைமே வேண்டாம். நான் பார்த்து அமைதியாக போயிடுறேன். ஏன்னா என்னோடய வண்டியை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷோரூம் சர்வீஸ் தான். எது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. வந்த உடனே அவர் கேட்டார் இந்த மாதிரி வந்து டிஸ்கில் ஏதோ பெண்டாக இருக்கா இல்லை பெண்டாக இருக்காங்க. நான் அந்த டவுட்டுமே ஷோரூமில் போய் செக் பண்ணிட்டு வரேன். எந்த ஒருமே கிடையாது. 10,000 கிலோமீட்டர் நான் சிம்பிள் இல்லை சிம்பிள் அதே தான். இங்கேயும் பிரச்சனை, ஃப்ரண்ட்லேயும் அதே கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு. ரெண்டுமே அட் அ டைமில் தான் மாற்றினேன். எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. இதுவுமே அதே பைலட்டு ஒரு செட்டை தான் கொடுத்தாங்க. இதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கு மட்டும் ஏன் அந்த ப்ராப்ளம் அதான் நான் கேட்குறேன். அதுதான் இஷ்யூ, சஸ்பென்ஷன் ப்ராப்ளம். நான் அதுதான் பிரதர் நான் சொல்கிறேன். எடுத்துகிட்டு ஷோரூம் போகலான்றேன். ஷோரூம் போகலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஷோரூமில் வந்து சஸ்பென்ஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை நான் பேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் சொல்கிறீங்க, புரியுது. நான் ரேடியல் டயர் வந்து பார்த்தேன். போய் சொல்கிறீங்க அதை பாட்டுக்கு நான் வந்தேன்.
ரேடியல் டயரில் 99% வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ராப்ளம்ன்றது. பட் என் டயருக்கு வந்து உங்களுக்கு அது மாதிரி வந்திருக்கு. அதான் என்ன இது மாதிரி அன்னியூனாக தேய்க்குனாவே ஒன்று சஸ்பென்ஷன் மோனோ சஸ்பென்ஷனில் செக் பண்ணி நான் அதுதான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க, நான் சொல்கிறத நம்பலைன்னா நீங்கள் வந்து ஷோரூமில் கொண்டு போங்க, வண்டி கொடுக்குறேன், நீங்கள் போய் சஸ்பென்ஷனில் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எந்த கிளைமே வேண்டாம், நான் அமைதியாக போயிடுறேன், நான் செகண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது பிரதர். இது தண்ணியில் பிரேக் அடிக்கும் போது அப்படியே வண்டி ஒலாயுது அப்படியே. இல்லை அந்த இதுக்கு ஹலோ இந்த கேள்வி தான் கேட்குறேன். ஐ மீன் உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் இங்கே இருக்காங்க, அவங்கள என் கூட வர சொல்லுங்கள், அவங்க ரிமூவ் பண்ணி பார்க்கட்டும். நான் வண்டியை ஷோரூம்லேயே விட சொல்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சஸ்பென்ஷனில் ப்ராப்ளம் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் வேண்டாம். ஐ மீன் எனக்கு நீங்கள் கொடுக்குற அந்த காமிச்சிட்டேன் பிரதர், காமிச்சிட்டு அவங்க நான் ஆக்சுவலாக அதை லாக்டவுன் முன்னாடியே அந்த ப்ராப்ளம் பிரதர். அதுக்கப்புறம் நான் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ஷோரூமில் வந்து சொன்னேன், உங்களோட வரேன்னு சொன்னாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால என்னால் வந்து அதை கண்டினியூஸாக பார்க்க முடியல. எனக்கு ஓகே. அதுக்கப்புறம் திரும்பி நான் கண்டினியூஸாக ஒரு வாரண்ட்டி இல்லை 5 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லி தான் நான் அதை ஆக்சுவலாக வாங்கினேன். மேனுஃபேக்சர் ஸோ அதே மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் தான் இருக்குது பிரதர். டயர் தேஞ்சிருந்தால் சேமாக தேஞ்சிருக்கணும். அதோட டைமென்ஷனுக்கு அது எம்எம்க்கு இல்லை, அதோட எம்எம்க்கு ஒழுங்காக தேஞ்சிருக்கணும். அதே ஈக்குவலாக தேஞ்சிருக்கணும். இது எம்எம்ஏ எனக்கு அது தேவையில்லாத இது வேண்டாம், எனக்கு கான்வர்சேஷன் வேண்டாம். நான் சிம்பிளாக கேட்குறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் ஃபைனல் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க பிரதர்? ஒரு டயரோட லைஃப், பேக் டயர் லைஃப் 20,000 கிலோமீட்டர் வரும் பிரதர், 25 வரும் பிரதர். அப்போ எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் மேனுஃபேக்சர் வந்து எந்த இது பண்ணாலுமே நாங்கள் கொடுத்துருவோம். எதுவாக எனக்கு அந்த 5 இயர்ஸில் நான் ஒன்றும் வாங்கி 1 இயர் தானே ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 25,000 சிம்பிள் டயர் தேயலை, டயர் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து எம்எம் செக் பண்ணி பாருங்கள், அந்யூனமாக தேஞ்சிருக்கு. மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் சைடில் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா? நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுறேன் நான். நீங்கள் சொல்கிற மாதிரி அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் பார்க்காமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஓட்டுறது நான் அதுதான் சொல்கிறேன். இல்லை ஒரு நிமிஷம், வெஹிக்கல்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நான் என்னோடய வண்டியை கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஷோரூமில் சொல்கிறாங்களோ, ஏங்க ஷோரூம் சொல்லிட்டாங்க. நான் வேணா ஷோரூம்லேருந்து ஆளை கூட்டு வரட்டுமா, இல்லை உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கூடவே கூட்டு போட்டுமா நான்? ஓகே, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா அப்போ என்னென்ன கவர் ஆகும்னு சொல்லுங்கள். இல்லை நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க பிரதர். நான் மிச்சிலின் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அது இனிமேல் சான்ஸே கிடையாது பிரதர். இல்லை நீங்கள் இல்லை இதுக்கு மேலே பேசுகிறது வந்து வேஸ்ட்டு பிரதர். இல்லை இதுக்கு மேலே பேசுகிறது வந்து வேஸ்ட்டு. இனிமேல் வந்து மிச்சிலின் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது. இப்போது நான் இப்போ என்ன பண்ணணும்? இது ஆக்சுவலாக நீங்கள் சஸ்பென்ஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம்? அவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண ரெடியாக இருக்கீங்க? எனக்கு அதுக்கு மட்டும் கிளாரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்து மூவ் பண்ணிவிடுவேன். ஐ மீன் இப்போது நான் ரிப்போர்ட் அவங்ககிட்ட லெட்டர் பேடாக வாங்கிட்டு வரணுமா பிரதர்? அவங்க எப்படி தருவாங்க? நீங்கள் வந்து எந்த ஷோரூமில் பிரதர் தருவாங்க? எனக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் எனக்கு மெயில் பண்ணி விடுங்க, நான் அதில் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. என்ன விஷயன்றதை ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். நான் டயர் வாங்கி 1 இயர் ஆகிடுச்சு. அந்த டயர் வந்து அன்கண்டிஷ்னலாக தேஞ்சிருக்கு. அதாவது வண்டி நல்லா யூஸ் பண்ணி தான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஷேப்பே இல்லாமல் தேஞ்சிருக்கு, அப் அண்ட் டவுனு. இது வந்து எனக்கு ஸ்கிட் ஆச்சு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா லாக்டவுனுக்கு முன்னாடி. ஐ மீன் ஜனவரிலேயே வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அப்போவே நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து திரும்பி லாக்டவுன் ஆகிடுச்சு. அதை பெருசாக கண்டுக்கல. ஐ மீன் அதை நானே மறந்துட்டேன், வண்டி அப்படியே விட்டது. இப்போ ரீசெண்டாக வால்பாறை ட்ரிப் போகும்போது தான் அது விஷயம் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுது. ஐ மீன் எப்படி அதை அன்கண்டிஷ்னலாக வந்து ஒரு டயர் எப்படி இருந்துச்சு, மழை பெஞ்சு நான் பிரேக் அடிக்கும்போது எனக்கு என்ன ஸ்கிட் ஆச்சு அப்படின்றது ஓட்டினா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன், இவங்ககிட்ட திரும்பி போயிட்டு நான் எந்த இடத்துல வாங்கினேன், ஆக்சுவலாக மிச்சிலின் டீலர்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். எங்கே இருந்தேன்னா பொத்தேரி எஸ்ஆர்எம் ஆப்போசிட்டில் ஒரு ஷோரூமில் வந்து இந்த மாதிரி டீலர்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். அவங்க ஆக்சுவலாக என்கிட்ட என்ன சொன்னாங்க வாங்கும்போது வந்து 5 இயர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. டயரோட பேக் டயர் காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் மிச்சல் என்ன பேக் டயர் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 5,006 சம்திங் பில் இருக்குது. நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன், காமிச்சிருப்பேன், நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் மேனுஃபேக்சர்னு சொல்லிட்டு ஐ மீன் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டயர் இன்சூரன்ஸில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தான் டயர் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகிட்டு டயர் பிஞ்சு வந்தாலுமே அவங்க தேய்மானத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு என்னோட டயர் வந்து 5,000 சம்திங் வந்துச்சு, 5,600 800 சம்திங் வாங்கினேன், 5,700 ஐ திங்க். ஸோ நான் அந்த டயர் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்மானம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஒரு டயர் போகும். அந்த தேய்மானம் போச்சுன்னா தேய்மானத்தோட மெஷர் பண்ணுவாங்க.
இதோட திக்னஸ் அதாவது 5 mm இருக்கிற டயர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஓட்டத்துக்கு மேலே வந்து 3 mm 2 mm மாறும். அந்த எம்எம்ஐ பார்த்து தான் நம்மளுக்கு வந்து கேஷோ ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா டயர் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. டயர் ரீஃபண்ட் பண்ணதுக்கு அந்த எத்தனை எம்எம் குறைஞ்சிருக்கோ அத்தனை எம்எம்க்கு வந்து கேஷ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் கேஷ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 அப்படின்னு நம்ம வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 அதாவது 3 எம்எம்க்கு தேஞ்சிட்டு பேலன்ஸ் 2 mm தான் அந்த டயர் இருந்துச்சுன்னா அந்த 2 எம்எம்க்கான காசு மட்டும் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 எம்எம்க்கான காசு நம்ம அடிஷ்னலாக பே பண்ணணும். இதுதான் வந்து டயரோட மேனுஃபேக்சரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே, மார்க்கெட்டிங். ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்டிங் ஏதாவது சின்ன ஆச்சுன்னா நாங்கள் அது மாற்றி ஊற்றுறோம் இது மாற்றிருக்கோம், எல்லாமே மார்க்கெட்டிங் தான் மேட்ரு. ஸோ நீங்களே அந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டயர் வந்து இத்தனை கிலோமீட்டருக்கு ஓடி இருக்குது. அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா, ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் இது இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அப்போ ஃப்ரண்ட் டயர் எவ்வளோ ஓடி இருக்கு. நான் ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே டைமில் தான் மாற்றினேன். ரெண்டுமே பைலட் தான். ஃப்ரண்ட்டும் மாற்றினதும் ஒன்று தான், பேக்கும் மாற்றினதும் ஒன்று தான். எனக்கு தெரியும். அதே மாதிரி சஸ்பென்ஷன் பின்னாடி இருக்க சஸ்பென்ஷனால் வந்து டயர் நான் அதுவும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் வாங்க ஷோரூமில் போய் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், என்னோட சர்வீஸ் எல்லாமே ஷோரூமில் தான் விடுறேன். அதுக்கும் அவங்க பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை, அவங்களுக்கு பதில் இல்லை. ஸோ நான் ஏறினது பேசினது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் அதாவது வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட தான் பேசினேன். அவங்களுக்கும் மேலே ஒருத்தவங்க வந்து வெறும் ஃபோனில் தான் பேசியிருப்பாங்க. அவங்ககிட்ட பதில் இல்லை, நாங்கள் மெயில் பண்ணி விடுறோம். ஸோ இதுதான் மேட்ரு. கடைசி வரைக்கும் அவங்க மெயில் தான், நாங்கள் மெயில் பண்ணி விடுறோம், நீங்கள் மெயிலை பார்த்துட்டு எல்லாமே வந்து மூவ் பண்ணிக்கோங்க, அப்போ பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் இந்த மெயிலுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நான் வால்பாறை வந்து செப்டம்பர்லேயோ போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜான்வரி, இந்த வீடியோ இப்போ ஜான்வரி பேசினா நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து டிசம்பர் எண்டில் தான் டிசம்பர் எண்டில் இல்லை டிசம்பர் ஆஃபில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ன வரைக்கும் ஜான்வரி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் எப்படின்னு கேட்டேன், எந்த ஒரு மெயிலுமே வந்து எனக்கு வரல. ஸோ மெயில் வந்தால் தான் நான் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். அதாவது என்னன்னா நான் ஷோரூம் கொண்டு போயிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்க முடியும், அதாவது சஸ்பெண்ட் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி. ஸோ திரும்பி என்னோட டயர் ஓட்டம் எடுக்கும். ஸோ திரும்பி இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ கடைசியில் எண்ட் ஆஃப் த டே வந்து ஸ்கேம் தான் இது, ஏமாத்துக்கார விஷயம் தான் இது. நம்மளை ஏமாற்றிட்டாங்க, சீட்டிங் தான் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்பி வாங்காதீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன் வாங்கினாலுமே இந்த ஃபோன் இத்தனை வருஷம் ஒர்க் ஆகுது, இதுக்கு இத்தனை கேரண்டி அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே நீங்கள் ஒரு வாங்குற ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து நல்லா மைண்டில் ஏற்றிக்குங்க. ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது உங்களோட யூஸ், அது லாபமோ நஷ்டமோ இது எனக்கு நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். உடைஞ்சாலும் அது எனக்கு தான் லாஸு, உடையலைனாலும் அது எனக்கு தான் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வாங்குங்க. இந்த ஒரு பொருள் இல்லை, எந்த ஒரு பொருளுமே. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்கேம் எல்லாமே அதுதான். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கன்னா கூட வாரண்டி கேரண்டி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் போட்டிருப்பான். நீங்கள் போட்டுட்டு அதை காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்களேருந்து திரும்பி வந்து பார்த்துட்டு இல்லை இது இந்த டேமேஜ் இல்லை, இது அந்த டேமேஜ் இல்லை, நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னோட வெஹிக்கல் இன்சூரன்ஸ் கூட அது கூட வீடியோ இன்னும் நான் போஸ்ட் பண்ணல அந்த வீடியோ. ஸோ அதுவுமே வெஹிக்கல், அதாவது நான் வண்டி வந்து டீனரில் நிப்பாட்டி அதை உடைச்சாங்க, அதுக்கு என்ன ஸ்கேம் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எஃப்ஐஆர் காப்பி அது இது நிறைய ஃபார்மேட்டிஸ்லாம் இருக்குது. இன்சூரன்ஸுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாத்துலேயும் நிறைய இருக்குது. ஸோ அது எண்ட் ஆஃப் த டே வந்து அது ஸ்கேம் தான், அது உண்மையாக சொல்கிறேன். சில இன்சூரன்ஸ் கவர் பண்ணோம், நம்ம சில இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும்னு சொல்லி வாங்குவோம், அப்படி சிலது கவர் ஆகாது, சிலது கவர் ஆகும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் வீடியோஸ் கூட ஷூட் பண்ணது கூட வந்து எப்படின்னா இந்த வீடியோ போடுமா அப்படின்னு இல்லை, நான் அதை எப்படி ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணால் ஸோ டயர் மாறிடும், அதை ஒரு புது டயராக நம்ம அப்கிரேட் பண்ணலாம். என்னோட மைண்ட் செட்னா தேய்மானத்தை ஓட்டிட்டு தான் ஒரு டயர் மாற்றுவோம். ஸோ அடிஷ்னலாக ஒரு 5000 போச்சுன்னா எப்படியும் ஒரு 3000 வந்து என்னோட டயருக்கு வந்து பெனிஃபிட் ஆகிடும். பேலன்ஸ் ஒரு 2000 போட்டு டயர் மாற்றிடலாம், ஒரு நியூ டயர் மாற்றலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஸோ அதனால் அது நான் எடுத்த கண்டென்ட் போகிற விதம் வேறு மாதிரி போச்சு. அது அந்த இடத்துல கண்டென்ட்டே எனக்கு வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதை ஒரு இதுவாக நான் போடணுன்றதுக்காக உங்கள்கிட்ட போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனல் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் வரும். இன்னொரு ஸ்கேம், பயங்கரமான ஸ்கேம் ஒன்று அடுத்த வீடியோ ஒன்று வரும். எப்படிலாம் நம்மளை ஃபோன் பண்ணி ஏமாற்றுவாங்கன்ற ஒரு ஸ்கேன் வந்து இருக்குது, எப்படி ஆன்லைனில் வந்து நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ அடுத்த வர வீடியோ வரும் மேபி. ஸோ சேனல் வளர்ந்துட்டுருக்கு, வளரும். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் வளர்ந்து பெரிய ஆளை காட்டுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you guys, love you all, bye bye, take care. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.